சொல்லாத நாளில்லை சுடர்விடும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே சொல்லாத நாளில்லை சுடர்விடும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா கல்லாத எளியோரின் உள்ளமும் ஆலயமோ கடலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்ல நின் திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அரகர சிவகுகமால் மருகாவென அனுதின ஒரு தரமாயினும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுடர்மிகும் வடிவேலா. வெண்ணிமலை கோயில் நிகழ்ச்சிகளில் ஒன்லி முருக பக்தர்கள் பாட்டு மட்டும் இந்த வருடம் சாயங்கால வேளைகளில் பாடப்படும். முருக பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலை, தமிழ், முருகன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் உள்ளது. அதை பிரிக்க முடியாது. ஆகவே வெறும் சினிமா பாட்டுகள் மட்டும் அடங்கிய ஆர்ப்பாட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகள், கச்சேரி மட்டுமே நாம் ஊக்குவிக்கக்கூடாது. அதே நேரத்தில் மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, பக்தி சொற்பொழிவுகள், வள்ளி கும்மி ஆட்டம், வள்ளி திருமணம் போன்ற அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய கலைகளுக்கும் நாம் ஊக்கம் தர வேண்டும். அந்த மாதிரியான கலைஞர்களை ஒரு சிலரையாவது இந்த வருடம் நம்முடைய பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நாம் அழைக்க வேண்டும். அதே நேரத்தில் தினமும் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் முருகன் பக்தி பாடல்கள் மட்டுமே இசையோடு நல்ல ஆடியோ வைத்து நாங்கள் அரங்கேற்ற விரும்புகிறோம். அது இந்த வருடம் முதல் நடக்க வேண்டும் என ஆவல்படுவதால் அதற்கான குறைந்தபட்ச உதவியை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். ஒரு ஆடியோ வேணுங்க, ஒரு 2-3 பாடகர்கள் வருவார்கள், அவர்களுக்கான சம்பளம் போதும். இந்த முறை நாம் ஆரம்பித்து விடுவோம். அது அனைத்துமே மீடியாக்களில் லைவாக வெளிவரும். அதற்கான ஆதரவையும் உங்களுடைய பெரும் ஒத்துழைப்பும் வேண்டுமென முருகன் அருள் கொடுத்து விட்டான். நீங்கள் சற்று கொடுத்து உதவினால் அல்லது உங்களுடைய வணிக நிறுவனத்திற்கு ஒரு விளம்பரமாக ஒரு குறிப்பிட்ட தொகை, குறைந்தபட்சம் 100 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய் கொடுத்தால் இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக மீடியாக்களில், யூடியூப்களில் அந்த நிகழ்வு லைவாக வரும்போது அது நான் உங்களுடைய வணிக நிறுவனங்களையோ உங்களுடைய வணிக சேவையையோ நாங்கள்
இலவசமாகவே விளம்பரப்படுத்தி தருகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது ஒருவர் முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 5 வருடமாக எனக்கு ஒரு மனக்குறை இருந்து வருகிறது. நிறைய நிர்வாகத்தினிடமும் இந்த மண்டபப்படிதாரிடமும் கோயிலில் இருந்து ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் சப்பரத்தின் மீதேறி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று விட்டு வருவார். அப்படி அவர் புறப்படும் போது எந்த பாடல் போய்கொண்டிருந்தாலும் உடனடியாக நிறுத்தி முருகனுக்கான அவன்தான் இங்கே வந்து தலைவர், அவருக்கான விழா தான். அதைவிட கேளிக்கையோ ஆர்ப்பாட்டமோ ஆரவாரிப்போ முக்கியமல்ல. ஆக ஒரு சிஎம் வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? எல்லோரும் சிஎம் பார்ப்போம்ல. அதை மாதிரி ஒரு பாவூர் சித்திரத்தினுடைய பெரும் தலைவன், ஒரே அரசன் வெண்ணிமலை முருகன், அவனுடைய பவனி புறப்படும்போது பாட்டை, அவனுக்கான ஒரு பாடலை குறைந்தபட்சம் 2 நிமிடமாக பாடுங்கள் என தொடர்ந்து 4 வருடமாக போராடி மன்றாடி கேட்டு பலன் இல்லை. அது இந்த வருடமாவது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த சப்பரம் திரும்பி கோயிலை அடையும் போதும் ஒரு 2 நிமிட பாடலை பாட வேண்டும். இங்கே எத்தனை ஆயிரம் கொடுத்தனாலும் கச்சேரி வைங்க. முருகனுடைய சப்பரம் கிளம்பும் போதும் வரும்போதும் ஒரு 4 நிமிடம் அந்த தலைவனுக்காக எடுக்கப்படக்கூடிய விழாவினில், அந்த தலைவருக்காக நடத்தப்படக்கூடிய மாசி பெருந்திருவிழாவில் அவருடைய புறப்பாடும் வருகையும் வரும்போது மட்டுமே நீங்கள் பாட்டு போடுகிறீர்கள். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா காலங்காத்தாலே மீன் வாங்கி அந்த சப்பரம் புறப்படும் போது இந்த பாடல்கள், இது கண்டிக்கத்தக்கது. மது சில விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் பக்தி சார்ந்த உணர்வுகள் இது மாதிரி பெரும் திருவிழாக்கள் மட்டுமே நமக்கு வருகிறது. பக்திக்கு குறைவில்லை. மாலை அணிகிறோம், பால்காவடி அடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் அது பக்தி கலை நிகழ்ச்சிகளிலும் மிளிர வேண்டும். குறைந்தபட்சம் 1-2 கலை நிகழ்ச்சிகளிலாவது அது வர வேண்டும். சப்பரம் புறப்பாடு மற்றும் வருகையில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஒரு 2 நிமிட பாடல்கள் பாடப்பட வேண்டும்.